தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கலைஞரின் பாசத்துக்குரிய தம்பி, திமுகவின் தொண்டரணியை வழிநடத்திய தளபதி, பேச்சென்றால் நெருப்பாய் கொதிப்பவர், விடுதலை புலிகள் விவகாரத்தால் கலைஞரோடு மோதியவர், ஸ்டாலினை எதிர்த்து கட்சியில் கலகம் புரிந்தவர், 9 மாவட்ட செயலாளர்களை தன்னோடு அழைத்து திமுகவை உடைக்க முயன்றவர், ஜெயிலுக்கு செல்வதை ஏனோ பிக்னிக் செல்வதை போல மேற்கொண்டவர், ராஜீவ்காந்தியை எங்கே ஓடுகிறீர்கள் என நாடாளுமன்றமே நடுங்க கேட்டவர், பார்லிமெண்ட் டைகர் என கட்சியினரால் புகழப்படுபவர், ஸ்டாலினின் பாசத்துக்கு கட்டுப்பட்டு திமுகவோடு கூட்டணியில் இருப்பவர், மகனுக்காக தன்னுடைய சேனாதிபதியை துரோகி என பட்டம் சூட்டி இருப்பவர், அவர்தான் வைகோ. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கலிங்கப்பட்டியில் 1944ஆம் ஆண்டு பிறந்தார் வைகோ. படிப்பின் மீது கொண்ட தீரா ஆர்வத்தால் இளங்கலை, முதுநிலை, சட்டம் என அனைத்தையும் படித்தார் வைகோ. படிப்பின் போதே திராவிட இயக்கங்களின் மீது பற்றும் கொண்டார். பெரியாரின் கொள்கைகளை தீவிரமாக பின்பற்றினார். கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணாவின் முன் பேசும் வாய்ப்பு வைகோவுக்கு கிடைத்தது. கல்லூரி முழுக்க வைகோவின் பேச்சுக்கு அத்துணை ரசிகர்கள் இருந்தனர். அந்த தைரியம் அண்ணா முன் வைகோவை பேச உந்தி தள்ளியது. சென்னை கோகலே மன்றத்தில் அண்ணா முன் வைகோ பேசிய பேச்சு அவரை திமுகவுக்குள் பின்னாளில் இழுத்து வந்தது. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு பற்றிய வைகோவின் பேச்சை கேட்ட அண்ணா அவரை அழைத்து பாராட்டினார். கல்லூரி முடித்த பின்னர் திமுக மாணவர் அணியில் இணைந்து செயல்பட தொடங்கினார் வைகோ. 1970ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வென்று கலிங்கப்பட்டி ஊராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதன் பின்னர் குருவிக்குளம் சேர்மன், திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவர் என அடுத்தடுத்து பதவிகள் தேடி வந்தன. அதோடு கலைஞரின் நட்பும் பாராட்டும் கிடைத்தது. ஆற்றல் மிக்க பேச்சாளராக இருந்த வைகோ திமுகவின் மேடைகளை அலங்கரிக்க தொடங்கினார். வைகோவின் பேச்சை கேட்கவே கூட்டம் கூடியது. வைகோ பேச்சு முடிந்துவிட்டால் கூட்டம் கலைந்துவிடும் என்பதால் அவரை கடைசியாக பேசச் சொல்லும் காலமும் கூட வந்தது. இந்நிலையில்தான் இந்திரா காந்தி நாடு முழுக்க அவசர நிலையை அமல்படுத்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட வைகோ மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மிசாவில் கைது செய்யப்பட்ட முதல் திமுக நபர் வைகோ என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் வைகோவுக்கு திமுகவில் முக்கியத்துவம் அதிகரிக்க தொடங்கியது. கலைஞரோடு பேசி திமுகவில் தொண்டரணியை உருவாக்க அனுமதி பெற்றார் வைகோ. 1978ஆம் ஆண்டு திமுகவில் தொண்டரணி உருவாக்கப்பட்டது. அதோடு வைகோவுக்கு மாநிலங்களவை பதவியும் கிடைத்தது. 1996 வரை அந்த பதவியில் நீடித்தார் வைகோ. மாநிலத்தில் செய்த சம்பவங்கள் போதாது என்று டெல்லி சென்றும் நாடாளுமன்றத்தில் பல சம்பவங்களை அரங்கேற்றினார். இதனிடையே ஏதோ 10ஓடு 11ஆக இந்த அணி செயல்படாது என சொன்ன வைகோ தொண்டர் அணிக்கு என பல விதிமுறைகளை உருவாக்கினார். சுமார் 4 ஆண்டுகள் அதன் தலைவராக இருந்த வைகோ தொண்டர் அணிக்கு கொடுத்த பயிற்சிக்கு பல எதிர்ப்புகள் கிளம்பின. குறிப்பாக ராணுவத்தை வைகோ கட்டமைக்கிறார் என எம்ஜிஆரை எதிர்த்தார். இதற்காக வைகோ கைதும் செய்யப்பட்டார். ஆனால் வைகோவோடு எப்போதும் துணை இருந்தார் கலைஞர். கட்சிக்குள் கருணாநிதியை அடுத்த முக்கிய முகமாக, அடுத்த கட்ட தலைவராக வைகோவே பார்க்கப்பட்டார். ஆனால் காலம்தான் எத்துணை விசித்திரமானது. தனது அண்ணனையே எதிர்க்கும் காலம் வைகோவுக்கு வந்தது. தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் வேறு நாட்டுக்கு செல்லும் போதும் அது குறித்து மத்திய அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். விடுதலை புலிகள் மீது எப்போதும் அன்பு கொண்டிருந்த வைகோ 1989ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி கலைஞருக்கு கூட தகவல் சொல்லாமல் ஈழத்துக்கு புறப்பட்டு சென்று விட்டார். இது அரசியல் ரீதியாக கலைஞருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. ஆனாலும் வைகோவை கைவிடாமல் இருந்தார் கலைஞர். வைகோவோ ஈழத்திலிருந்து கலைஞருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினார். ஆனால் திமுகவில் இருந்த பலரும் கலைஞரோடு சண்டையிட்டனர். அவரை கட்சியை விட்டு நீக்க அழுத்தம் கொடுத்தனர். ஆனால் கலைஞர் அமைதி காத்தார். சுமார் 23 நாட்கள் கழித்து தமிழ்நாட்டுக்கு திரும்பினார் வைகோ. அதன்பின் தமிழ்நாட்டில் நடந்த பல சம்பவங்கள் வைகோ மீது கலைஞருக்கே கோபம் வர செய்யும் அளவுக்கு இருந்தன. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை, திமுக ஆட்சி கலைப்பு என அடுத்தடுத்து திமுகவுக்கு அடிமேல் அடி விழுந்தது. ராஜீவ் கொலையில் திமுகவுக்கு பங்கிருப்பதாக எல்லோரும் குற்றஞ்சாட்டினர். ஆனால் வைகோ அப்போதும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே நின்றார். இது திமுகவில் புகைச்சலை ஏற்படுத்தியது. வைகோவுக்கும் கலைஞருக்கும் இடையே விரிசல் உருவானது. திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதால் நடந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அப்போது தமிழ்நாடு தலைமைச் செயலாளரிடம் இருந்து திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதில் விடுதலை புலிகளால் கருணாநிதி உயிருக்கு ஆபத்து என இருக்க அதை வைகோ எதிர்க்க கட்சியில் புகைச்சல் வர வைகோவுக்கே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப என திமுகவில் புகைச்சல் விண்ணை முட்டியது. கடைசியில் 1993ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து வைகோ நீக்கப்பட்டார். ஆனால்
இந்த நீக்க நடவடிக்கைக்கு உண்மையான காரணம் கட்சியில் வைகோவுக்கு வளர்ந்து வரும் செல்வாக்கும், அதனால் தனது அரசியல் வாரிசு ஸ்டாலின் வளர்ச்சி தடைபடும், எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்ற உள்நோக்கம் கொண்ட கருணாநிதியின் சுயநலமும் குடும்ப அரசியலும் தான் என வைகோவும் அவரின் ஆதரவாளர்களும் கருத்துக்களை முன்வைத்தனர். வைகோ நீக்கத்தை எதிர்த்து 9 மாவட்ட செயலாளர்கள், 40 பொதுக்குழு உறுப்பினர்கள் வைகோவோடு சென்றனர். திமுக சற்று ஆடி போனது. திமுகவுக்கு உரிமை கோரி சட்ட போராட்டத்தை தொடங்கினார் வைகோ. ஆனால் கலைஞரின் சரியான காய் நகர்த்தலால் திமுக தப்பியது. இதற்கு மேல் பயனில்லை என உணர்ந்த வைகோ மதிமுக என்ற கட்சியை தொடங்கினார். 1994ஆம் ஆண்டு நடிகர் சங்க கட்டடத்தில் பொதுக்குழுவை கூட்டி கட்சியை தொடங்கிய வைகோ எக்காலத்திலும் தனது கட்சியில் தனது வாரிசுகளுக்கு இடமில்லை என அறிவித்தார். அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிறிய கட்சிகளை சேர்த்துக் கொண்டு 177 இடங்களில் மதிமுக போட்டியிட்டது. ஆனால் வெற்றி பெற இயலவில்லை. வைகோவே சிவகாசி தொகுதியில் தோற்று போனார். இதனால் அடுத்து நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்த வைகோ மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வென்று நாடாளுமன்றத்துக்கு சென்றார். ஆனால் ஜெயலலிதாவால் மத்தியில் ஆட்சி கலைய மீண்டும் சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு வென்று நாடாளுமன்றத்துக்கு சென்றார். இதற்கு பின் வைகோவால் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற இயலவில்லை. மதிமுகவும் தோல்வியை மட்டுமே பெறும் கட்சியாக மாறிப்போனது. இந்த காலகட்டத்தில் வைகோவோடு இருந்த பலரும் அவரை விட்டு வெளியேறினர். ஆனால் 1994ஆம் ஆண்டு வாக்கில் அவரோடு சேர்ந்த மல்லை சத்யா இப்போது வரை கட்சியில் இருக்கிறார். தொடர்ந்து திமுக எதிர்ப்பிலேயே இருந்த வைகோ ஒரு வழியாக அனைத்தையும் கைவிட்டு 2019இல் ஸ்டாலின் தலைமையை ஏற்று கூட்டணியில் இணைந்தார். அதற்கு பரிசாக மாநிலங்களவை பதவி அவருக்கு கிடைத்தது. வைகோவின் மகன் துரை வைகோவுக்கு 2024 தேர்தலில் மக்களவை பதவி கிடைத்தது. வைகோ அவருக்கு பின் துரை வைகோ என மதிமுக மாற மிச்சமிருந்த விசுவாசிகளும் வைகோவை கை கழுவினர். இந்நிலையில்தான் மகன் துரைக்கும் தனது சேனாதிபதி மல்லை சத்யாவுக்கும் இடையே நடக்கும் பனிப்போரில் சிக்கினார் வைகோ. மகனுக்காக மல்லை சத்யாவை துரோகியாக்கி இருக்கிறார். தனது வாழ்நாளில் திமுக எதிர்ப்பு, அதிமுக நட்பு, மீண்டும் திமுகவோடு நட்பு என்று பல ஸ்டாண்டுகளை அடித்தாலும் மக்கள் நலம் சார்ந்த விவகாரங்களில் வைகோ அளவுக்கு முன்னின்றவர் எவரும் இல்லை. தமிழ்நாடு அரசியல் தலைவர்களிலேயே அதிக நாட்கள் சிறையில் இருந்தவர் வைகோ மட்டுமே. மக்கள் தலைவனாக ஜெயித்த வைகோவால் அரசியலில் பெரிதாக ஜெயிக்க இயலவில்லை. இப்போது விசுவாசிகளிடமும் ஜெயிக்க போராடி கொண்டிருக்கிறார் வைகோ. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்